வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல பன் மஸ்கா தான் பண்ண போறோம். பன் மஸ்கா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதுல ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு நம்ம பற்ற வைக்கல, 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது வந்து பாக்கெட் பால் இல்லைன்னா நம்ம கறவை பால் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்காங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் சேர்த்துட்டு சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம இங்கே ஒரு 50 கிராம் பாதாம் பவுடர் வச்சுருக்கோம், பாதாம் மிக்ஸ் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் பாதாம் மிக்ஸு ஏற்கனவே நம்ம டீ கடை கிச்சனை பார்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதே பாதாம் மிக்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 50 கிராம் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்து கடையில் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு 2 பாக்கெட் இருக்கும், அதில் 2 பாக்கெட்டை வாங்கி இதில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ பாதாம் பவுடரும் பாலும் நல்லா சூடாகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீனியும் கரைச்சி விடுங்க. இப்போ பாதாம் பால் ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பால் கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் தூள் தான் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு கலர் கிடைக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வரும்போது நம்ம மஞ்சள் பொடி சேர்த்தோம். இப்போ 2ஆம் தரம் நல்லா பொங்கி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. பாதாம் பால் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கொதி கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பன் மஸ்கா பண்ணுறதுக்கு அடுத்து சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பட்ரு வந்து நல்லா கொஞ்சம் இலகுன பட்டராக இருக்கணும், ரொம்பவும் கட்டியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் இலகுன பட்டர், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா இலகுன பட்டராக எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா இலகுன பட்டராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். ஒரு 50 கிராம் ஜீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பட்ரு ஜீனி ரெண்டையுமே நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பன் மஸ்கா இப்போ தான் பண்ண போகிறோம். அதுக்கு பன்னு நம்ம கடைகளில் வாங்கியிருப்போம்ல, அந்த மாதிரி நல்ல பெரிய பண்ணு, வட்டை பண்ணு வாங்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த பண்ணை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு மேலே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்படி 2ஆக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பட்டர் க்ரீமை ஒரு ஸ்பூன்கிட்ட எடுத்து நல்லா மேலே தேவையான அளவு தடை விடுங்க. லேசாக ஒரு லேயர் வர்ற மாதிரி தடை விடுங்க. அப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த பன்னில் அந்த பட்டர் க்ரீமை தடவிடுங்க. தடவிட்டு அவ்வளோதான், மூடி அப்படியே இந்த மாதிரி சின்ன இந்த பன்னு அப்படியே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருங்க. அடுத்து இந்த பவுலில் வந்து பாதாமும் முந்திரியும் நல்லா 1-2 நொறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து லேசாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே அப்படியே தூவி விடுங்க. சைட்லையும் போட்டு விடுங்க. எதுக்காகனா லேசாக நம்ம கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பாதாம் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து ப்ரெட் மேலே ஊற்றி விடுங்க. அப்படியே ப்ரெட் மேலே ஊற்றி விடுங்க. இந்த சைடில் கொஞ்சம் அப்படி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கரண்டி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா பாதாமு, பட்ரு, க்ரீமு, பன்னு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை கட் பண்ணிவிட்டு அந்த பாதாமில் அப்படியே ஒரு பெரட்டு, இந்த பாதாமில் பெரட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும். பாப்பா ரொம்ப எளிமையான முறையில் அருமையாக இருக்குது. இப்படியெல்லாம் சின்ன சின்ன பண்டங்களை செய்து சாப்பிடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு பன் மஸ்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.